என்றும் உங்கள் அனைவரையும் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளரும் சப்ரகமுவ மாகாண இணைப்பாளரும் திரு எஸ். சிவனேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். தீபாவளிக்கு பிறகு. ஆமா, தீபாவளி மகிழ்ச்சி. உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துகள். உங்களுக்கும் அப்படியாகட்டும். இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுது தீபாவளியோடு சம்பந்தப்பட்டு ஒரு விழா, அதுவும் சப்ரகமுவ மாகாணத்தில் இடம்பெற போகுது. எதிர்வரக்கூடிய 26ஆம் தேதி இந்த ஒரு விழா நடக்க போகுது. இந்த முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? எதனால இந்த மாதிரி ஒரு விழா செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்பு? உண்மையிலேயே சப்ரகமுவ மாகாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா தமிழ் பேசும் மக்கள் சிறுபான்மையினர் மிகவும் குறைந்த அளவில் இருக்கிற ஒரு பிரதேசம். எனவே இங்கு இவ்வாறான கலை நிகழ்ச்சிகள் அல்லது சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான இடம் மிக குறைவாகவே இருந்திருக்கு இத்தனை வருட காலங்களாக. உண்மையிலே கௌரவ பிரதியமைச்சருடைய வருகையினூடாக அவருடைய ஒரு சிந்தனையாக இம்முறை சப்ரகமுவ மாகாணத்தில் ஒரு சமய ரீதியான அல்லது இவ்வாறான கலை நிகழ்ச்சிக்கு முக்கிய கொடுக்கும் கூடிய ஒரு நிகழ்வினை நடத்தணும்னு யோசிச்சார். இப்போது பொதுவாக தைப்பொங்கல் விழா, நவராத்திரி விழா போன்றவை அரசு அனுசரணையுடன் பாடசாலைகளில் நடக்கும். ஆமாம். ஆனால் இம்முறை நாங்கள் யோசித்தது இது பாடசாலைகள் அல்ல, ஒரு கிராமத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தீபாவளி விழாவினை சப்ரகமுவ மாகாணத்தில் நடத்தணும். எனவே நாங்கள் தேர்ந்தெடுத்த இடம் இரத்தினபுரி. இரத்தினபுரியில் வருகின்ற 26ஆம் தேதி சப்ரகமுவ மாகாண சபையின் ஒத்துழைப்புடன் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் அனுசரணையுடன் நடக்க இருக்கு. சரி, இந்த விழா நீங்க ஏற்கனவே சொன்னது போல ரத்தினபுரியில் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். என்ன மாதிரி இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், தீபாவளி என்பது ஒரு சந்தோஷத்தின் தினம். ஆமா, அதுவும் மலையகத்தை பொறுத்தவரையில தீபாவளி அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு விழா. அது அந்த கொண்டாட்டத்தை நினைவு கூறுவதாக, அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பிரதிபலிப்பாக இந்த விழா இருக்கணும் என்பது எமது நோக்கம். எனவே சப்ரகமுவ மாகாண சபையின் ஆளுநர் அவர்களுடைய ஆலோசனைப்படி கலை நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரம்பரிய விளையாட்டுக்களையும் இதனோட சேர்த்து செய்யணும் என்பது மிக முக்கியமான அடிப்படையாக இருந்தது. அதிலும் எங்கு பார்த்தாலும் நாம் ஒரு தமிழ் அல்லது இந்து நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அங்கு தமிழர்கள் மட்டும், இந்துக்கள் மட்டும் இருப்பது பெரும்பாலான காணக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இம்முறை எமது ஆளுநரும் பிரதி அமைச்சருடைய ஆலோசனைப்படி அந்த பிரதேசத்தில் இருக்கும் பெரும்பான்மை மக்களையும் இணைத்து இந்த விழாவினை நடத்த வேண்டும். இது ஒரு சமாதானத்தின் ஒரு அடையாளமாக மாற வேண்டும் என்பது எமது நோக்கம். எனவே நமது தமிழ் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கொண்டு அம்மக்களையும் சேர்த்து ஒரு சமாதானத்தையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகவே இது இருக்கும். இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான நிறைய பேர் பங்கு பெறுவதற்கு தயாராக இருப்பாங்க. அதுவும் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே கொண்டாட்டம். இது இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு விழாவாக இருக்க போகுது. இது எத்தனை நாள் இந்த தீபாவளி கொண்டாட்டம் நடக்க போகுது? அதாவது அந்த 26ஆம் தேதி மட்டுமா, அல்லது அதையும் தாண்டிய நாட்கள் எதுவும் இருக்குதா? அப்படியும் இல்லைன்னா இந்த 26ஆம் தேதி என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள், அதாவது நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பாரம்பரியமான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான விளையாட்டு போட்டிகள்? உண்மையிலே இது முதல் ஆரம்பம். சப்ரகமுவ மாகாணத்தின் முதலே சொன்னது போல சப்ரகமுவ மாகாணத்தில் முதல் முறையாக நடக்கும் ஒரு அரசு அனுசரணையோடு நடக்கும் தீபாவளி விழா. எனவே இதன் திட்டமிடல்கள் மிக சரளமாக இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நாள் தான் இந்த நிகழ்வு. காலை 9 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரையும் இந்நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. விசேடமாக சொல்ல வேண்டும், சப்ரகமுவ மாகாண ஆளுநர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதே போல புத்த சாசனம் மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சர் நம்மளுடைய பேராசிரியர் சுனில் செனிவி அவர்கள் அமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. எனவே இதற்கு ஒரு அரசு அங்கீகாரம் கிடைத்து விடுகிறது. கிடைத்ததற்கு பிறகு காலை முதல் மாலை வரை உங்களுக்கு தெரியும், அமுனுத்தன் என்ற ஒரு தமிழ் பாடசாலை சிலம்பாட்டம் அவர்கள் பிரசித்தி பெற்றவர்கள், அவர்களுடைய சிலம்பாட்ட நிகழ்ச்சிகள், மேல கச்சேரிகள் என்றால் பெரும்பான்மை மக்கள் இவற்றை கண்டதில்லை. நாம் இந்த நிகழ்ச்சிகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. எனவே மேல கச்சேரி, சிலம்பாட்டம், இப்படியான பல கலை இலக்கிய நிகழ்ச்சிகளையும் சேர்த்து விளையாட்டுக்கள், இப்போது சில விளையாட்டுக்கள் சிங்கள மொழியிலும் இருக்கின்றன, பெரும்பான்மை மக்களிலும் இருக்கின்றன. எனினும் அதில் எப்படி தமிழ் கலந்திருக்கிறது என்பதனை பறைசாற்றும் முகமாக சில நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய
எமது ஏற்பாட்டுக்குழு தயாராகி கொண்டிருக்கிறார். சரி, இப்ப நீங்க இதை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம பேசும்பொழுது இந்த சிலம்பாட்டம் அப்படின்றது தமிழர்களினுடைய மிக தொன்மையானது அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்ககால இலக்கியங்கள்லயுமே இந்த சிலம்பாட்டம் பற்றிய குறிப்புகள் அங்கிருந்தே தொட்டு தொட்டு வருகுது. இது இப்படி இருக்கும் பொழுது இந்த பறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த பறை நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டு ஏதாவது இருக்கிறதா? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், தேனாகந்த அதாவது அப்புகஸ்தன பிரதேசத்தில் எங்களுடைய இந்த இரத்தினபுரி மாவட்டத்தில் அப்புகஸ்தன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்தில் தான் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. அதிலிருந்து சற்று தொலைவில் இருப்பது மூக்குவத்து அல்லது தேனாகன்ற இந்த பிரதேசம். அவர்கள் இந்த காமன் கூத்து போன்றவற்றுக்கு பிரசித்தி பெற்றவர்கள். எனவே அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த நீங்கள் சொன்னது போல் பறை, தப்பு போன்ற அந்த கலை நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கட்டாயமாக 26ஆம் தேதி அவற்றையும் கண்டுகளிக்கலாம். சிறப்பு. ஏன்னா சில நேரங்கள்ல தமிழர்களினுடைய இசை கருவிகள் என்னன்றதே சில பேர் மறந்து போயிடுறோம். தமிழர்களினுடைய இசை கருவிகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது வேற வேற இசை கருவிகளை சொல்றோம். ஆனா இந்த பறை மற்றும் தப்பு, உடுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்படியே வெட்டுறோம். வாழ்த்துகள். இது இன்னும் தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இந்த தீபாவளியை முன்னிட்டு நிறைய ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கிறீங்க. இதற்கு முன்பதாகவும் எக்கச்சக்கமான நிறைய தீபாவளி ஏற்பாடுகள் முன்னதாக நடந்திருந்தது. அதுல இருந்து இந்த தீபாவளி விழா எப்படி மாறுபட போகிறது? உண்மையிலேயே நான் முன்னது சொன்னது போல ஒரு அரச அனுசரணையுடன் நடக்கும் ஒரு தீபாவளி விழா. இது இங்கு முக்கியமானது. பொதுவாக ஊர்களில் தீபாவளி விழாக்களை ஏற்பாடு செய்வார்கள். அது சாதாரணமாக நடந்து முடிந்துவிடும். ஆனாலும் அரச அனுசரணையுடன் உதாரணமாக சப்ரகம மாகாண ஆளுநர் கலந்து கொள்கிறார். அவருடைய ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. புத்த சாசனம் மற்றும் சமய அலுவல்கள் அமைச்சர் கலந்து கொள்கிறார். எமது பிரதி அமைச்சர் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இரத்தினபுரியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகலரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இது ஒரு அரச அனுசரணையுடன் நடக்கும், பெரும்பான்மை மக்களையும் இணைத்து கொள்ளும் ஒரு விசேடமான நிகழ்வாக இருக்கும் என்பது மிக முக்கியமானது. சரி, இப்ப நீங்க சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க பெரும்பான்மை மக்களும் இதுல கலந்து கொள்ள போறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே தமிழர்களுக்கான அடையாளமாக நிறைய போட்டி நிகழ்ச்சிகள், நிறைய விளையாட்டுகள், இசைக்கருவிகள், அதே நேரத்தில் நடன வகைகள் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கிறது. பெரும்பான்மை இனத்தவர்களும் இதில் கலந்து கொள்ளும் போது அவர்களும் நிகழ்ச்சிகளை வழங்க போறாங்களா, அப்படியும் இல்லைன்னா அவர்கள் பார்வையாளர்களாக இருக்க போறாங்களா? நல்ல கேள்வி. உண்மையிலேயே நாங்கள் முதல் யோசித்தது அவர்களை பார்வையாளர்களாக உள்ளெடுப்போம் என்பது. அதன் பின் எமது கலந்துரையாடலூடாக அங்கு இருக்கும் அறநெறி பாடசாலைகள், அதாவது தாம் பாசல் என்று சொல்வார்கள், அவர்களுடைய பங்களிப்பும், சில பெரும்பான்மை மொழி பாடசாலைகள் இருக்கின்றன, அந்த பாடசாலைகளிலிருந்து கலை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர்களும் அதை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பாடசாலைகளின் அதிபர்கள் இந்த மாணவர்களை இதில் கலந்து கொள்ள செய்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். இதில் பாடசாலை மாணவர்கள் மட்டுமா அல்லது வெளியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தீபாவளி விழாவில் பங்கேற்கக்கூடியதாக இருக்குமா? உண்மையிலே நாம் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக எமது பிரதி அமைச்சர் அடிக்கடி சொல்லும் ஒரு காரணம், நம் சமுதாயத்தின் அல்லது சமூக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த சாதனம் கல்வி. எனவே நாம் முதலில் கை வைக்க வேண்டிய இடம் பாடசாலை என்று நாங்கள் நினைக்கிறோம். எனவே மக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல இடமாக, ஒரு கருவியாக நாங்கள் பாடசாலைகளை பயன்படுத்தி கொள்கிறோம். ஆனால் அந்த இடத்திற்கு இந்த மாணவர்கள் அவர்களுடைய சீருடையில் வரப்போவதில்லை. தமிழ் பாடசாலைகளுக்கு நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நமது கலாச்சார உடைகளில் வாருங்கள் என்று. எனினும் பெரும்பான்மை பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு, மக்களுக்கு நாம் அதனை ஒரு கோரிக்கையாக வைப்பது கொஞ்சம் சிரமம் இருக்கும். எனவே அவர்களை குடும்பமாக, இது ஒரு 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 கலை அல்லது சந்தோஷமான கொண்டாட்டமாக இருப்பதனால் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் என்ற அழைப்பையே விடுத்திருக்கிறோம். அதாவது போட்டியாளர்களையா அல்லது பார்வையாளர்களையா? இல்ல, போட்டியாளர்கள் என்பது இது ஒரு திறந்த போட்டியாகத்தான் இங்கு இருக்க போகிறது. நீங்கள் பார்த்தால் பெரும்பான்மையினரின் இருக்கும் சிங்கள விளையாட்டு விழாக்கள் இருக்கும், புது வருட கொண்டாட்டங்கள் இருக்கும், அதே போன்ற ஒரு விழாவாக இருக்கும். வருபவர்கள் அந்த நேரத்தில் சிறுவர்களுக்கான போட்டிகள், பெரியவர்களுக்கான போட்டிகள், தம்பதியருக்கான போட்டிகள் என்று போட்டிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. எனவே நமது கண்ணியத்தையும் காப்பதுடன், நமது பாரம்பரியத்தையும் கொண்டு வருவதுடன் ஒரு நல்ல கொண்டாட்டத்தினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கிறது. ஆமா, அது கொண்டாட்டமாக இருந்தாலும் சரியான கலாச்சார ரீதியிலான ஒரு கொண்டாட்டமாக நிச்சயம் அமைய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஒரு துணை பொருளாக இருக்குது இல்லையா? சரி, மிக சந்தோஷம். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கணும். இப்போ மலையகத்தை பொறுத்தவரையில் மலையகத்தினுடைய பார்வை
வேறுபட்டதாக இருக்கிறது. அதாவது இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இங்க கற்றறிந்த படித்த அறிவார்ந்த ஒரு சமூகம் இருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தை விடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்க பாவம், அவங்க பாவம், கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரியான ஒரு பார்வைதான் மலையக மக்கள் மீது அதிகமானதாக இருக்கிறது. இந்த விழாவினூடாக இது மாற்றம் அடையுமா? கட்டாயமாக. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்ட அப்புகஸ்தன பகுதி என்பது இரத்தினபுரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள ஒரு ஒரு தோட்டம். இங்கு போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கின்றன, இப்படி பல சிக்கல்கள் உள்ள ஒரு பிரதேசம். ஆனாலும் அங்குள்ள பாடசாலையில் உள்ள மாணவர்களும் அங்குள்ள இளைஞர்களும் பல துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். கலைமகள் தமிழ் வித்தியாலயத்தை எடுத்துக்கொண்டால் விளையாட்டில் அதை சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். நினைக்கிறேன் மாகாண மட்டம் தாண்டி தேசிய மட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முதல் குறிப்பிட்டது போல அமுனுதன்ன பாடசாலை, அங்கும் சிலம்பாட்டம் போன்ற துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அண்மையில் இந்தியாவிற்கு கூட சென்று வந்திருந்ததாக கேள்விப்பட்டிருந்தோம். எனவே அங்குள்ள மக்கள் அறிவுசார் ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வெளியுலகுக்கு காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறோம். அப்படி வெளியுலகுக்கு காட்டும் போது மலையகத்தினுடைய பார்வை சில வேளைகளில் வேறுபடலாம். கட்டாயமாக. உங்களுக்கு தெரியும், மலையகம் என்ற உடனே இப்போ பார்வையாளர்கள் கூட மலையகம் என்ற உடனே இன்னும் இதுவரைக்கும் கூட மத்திய மாகாணமாக இருக்கலாம், ஊவ மாகாணமாக இருக்கலாம், இவற்றையே மலையகம் என்று யோசிக்கிறார்கள். ஆமா, இப்ப மலையகம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல சொல்லக்கூடியது ஊவா அல்லது மத்திய மாகாணம். ஆனாலும் இதே பிரதேசத்தை சார்ந்த தமிழ் மக்கள் இரத்தினபுரி, அதாவது சப்ரகம மாகாணம், தென் மாகாணம் போன்ற மாகாணங்களிலும் இருக்கிறார்கள். எனவே நுவரெலியா அல்லது கண்டி போன்ற பகுதிகளில் மட்டுமல்ல, கலைக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மலையக தமிழ் மக்கள் இரத்தினபுரியிலும் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி அப்புகஸ்தன் போன்ற பின்தங்கிய பிரதேசங்களிலும் இருக்கிறார்கள் என்பதனை பறைசாற்றும் ஒரு நிகழ்வாக கட்டாயம் இது இருக்க போகிறது. சரி, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரப்போகிறது. தமிழர்களினுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய, அதே நேரத்தில் எங்களினுடைய பெரும்பான்மையினத்தவர்களினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த விழாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லலாம். சரி, ஏற்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நம்ம அதை பற்றியும் பேசியாக வேண்டும். எக்கச்சக்கமானவர்கள் வரப்போகிறார்கள். ஏன்னா முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு விழா இந்த தீபாவளி விழாவாக இருக்கிறது. அப்ப எக்கச்சக்கமானவர்கள் வருவாங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? உண்மையிலேயே எங்களுடைய வரவேற்பு கூட வித்தியாசமாக இருக்கும். சபரகமு போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் பின்தங்கிய பிரதேசங்களாக இருக்கும் என்பதனால் அவர்களுக்கு மேல தாளங்களுடன் வரவேற்பை கொடுத்து அந்த வருகின்றவர்களுக்கு உண்மையில் நீங்கள் சொன்னது போல ஆளுநர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் போன்ற அதிபர்கள், ஏனைய பாடசாலையின் அதிபர்கள், அதேபோல் நாங்கள் இம்முறை யோசித்துக் கொண்டிருக்கிறோம் கேகாலை மாவட்டத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அங்கு அழைக்கலாம் என்று நாங்கள் இப்போது இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக மாகாண ரீதியாக நடக்கும் போது, இரத்தினபுரியில் ஒரு விடயம் நடக்கும் போது கேகாலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்படுவது குறைவு, கேகாலையில் நடக்கும் போது இரத்தினபுரியில் உள்ளவர்கள் சம்பந்தப்படுவது குறைவு. ஆனால் எங்களுடைய ஆலோசனைப்படி அல்லது கலந்துரையாடல் படி அவர்களையும் இங்கு அழைக்க வேண்டும். இது ஒரு மாகாணம் என்ற நிலையில் இதை செயற்படுத்த வேண்டும். எனவே நீங்கள் கூறியது போல பாரிய அளவிலான விருந்தினர்களும் பங்கு பெற்றுவதற்கானவர்களும் வர இருக்கிறார்கள். எனவே அந்த ஊரில் உள்ள பிரதேச சபை மந்திரிகளாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், அந்த வரப்போகின்றவர்களுக்கு நல்ல ஒரு விருந்து விசாரத்தையும் நல்ல ஒரு கவனிப்பையும் வழங்குவதற்காக இப்போதிருந்தே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் அந்த முத்துமாரியம்மன் தேவஸ்தான வளாகத்தில் மற்றும் கலைமகள் தமிழ் வித்தியாலய வளாகத்திலும் ஏற்பாடுகள் தயார்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆமா, நிச்சயமாக. எதனால இந்த ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது, நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்படி ஏற்பாடு செய்யும் பொழுது சில நேரங்கள்ல ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறது இயல்பு, அது சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனால் அதை வச்சுட்டே பெருசா பேசக்கூடியவங்களும் வழியில் அதிகமானவங்க இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு விஷயம் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தேன். அதே நேரத்தில் நிறைய கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், அவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகளும் சரியான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது நீங்க சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சேர்த்துக் கொள்ளலாம். அங்கு உள்ள வைத்தியசாலையினூடாக எமது அங்கு உள்ள ஏற்பாட்டாளர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கு நீங்கள் குறிப்பிட்டது போல அவ்வாறான நோயாளிகளாக இருக்கலாம், கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், அவரது அவசர தேவைகளுக்காக நாங்கள்
தேவையான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, அதே நேரத்தில் மலசல கூட வசதிகளும் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் பொழுது சில நேரங்கள்ல தவறவிடக்கூடிய சில விஷயங்கள்ல இந்த மலசல கூடமும் ஒன்று. ஏன்னா வர்றவங்க பார்த்துப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு நிலைமை மனோநிலை அப்படின்றது வரக்கூடும். அவர்களுக்கான ஏற்பாடும் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே இதனை கவனத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் போன்ற பிரதேசங்களில் பல இடங்கள் இருந்தாலும் நாங்கள் கவனத்தில் கொண்டது நீங்கள் குறிப்பிட்ட சில விடயங்களே. எனவே இந்த நாங்கள் சொல்லும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயமும் அதே போல் நான் குறிப்பிட்ட கலைமகள் தமிழ் வித்யாலயமும் அருகாமையில் உள்ள 2 இடங்கள். ஏன்னா இதனை நோக்காக கொண்டே நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்தோம். ஏன்னால் பாடசாலையில் உள்ள மலசலக்கூட வசதிகள் வேண்டிய அளவு இருக்கின்றன. எங்களுக்கு அவர்களுடைய அனுமதியுடன் அவற்றை பயன்படுத்தக்கூடிய வசதிகளும் இருக்கின்றன, இடவசதிகளும் இருக்கின்றன. எனவே ஒரு பாடசாலையும் அங்குள்ள ஆலயமும் இணைவது என்பது மிக முக்கியமானது. இவற்றூடாக பிரதேச சபையின் உதவியையும் நாங்கள் நாடி இருக்கிறோம். குடிநீர் வசதியாக இருக்கலாம், இவ்வாறான கழிப்பறை வசதிகளாக இருக்கலாம். அவற்றை வேறு வழிகளில் பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகளும் நடந்து கொண்ட வண்ணமே இருக்கின்றன. நாங்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னது போல 26ஆம் தேதி காலையில இருந்து முழு நேரமுமே இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இங்க விளையாட்டு போட்டிகள் மட்டும் தான் நடக்க போகிறதா? உண்மையிலேயே நாங்கள் பல பாடசாலைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவர்களும் வர தயாராக இருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டிகளையே தொடர்ந்து நடைபெறும் போது அங்கு ஒரு தொய்வு இருக்கும். போட்டிகள் மட்டுமே நடக்கின்றன என்று. எனவே அவ்வப்போது கலை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக நான் முதல் குறிப்பிட்டது போல சிலம்பாட்ட நிகழ்ச்சி ஒன்றே நடக்கிறது. வெறும் சிலம்பாட்டமாக இல்லாமல் அது ஒரு நிகழ்ச்சியாக, அல்லது வெவ்வேறு நமது திறமைகளை நமது கலைகளை வெளிக்கொண்டு வரும் கலை நிகழ்ச்சிகளை அவ்வளவு இடங்களில் நாங்கள் புகுத்தி இருக்கிறோம். எனவே பாரம்பரிய விளையாட்டுகளும் கலை நிகழ்ச்சிகளும் மாறி மாறி நடைபெற இருக்கின்றன. இது முக்கியமான அம்சமாக இருக்கலாம். நாங்கள் பொதுமக்களுக்கு இப்போ குறிப்பிடுவது முக்கியமானது, அன்று காலை தொடக்கம் நீங்கள் அந்த இடத்தில் கலந்து கொள்ளும் போது பகல் நேரத்திலா இருக்கலாம், மாலையிலா இருக்கலாம், உங்கள் பங்கு பெற்றுதலுக்காக பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. நீங்கள் போட்டிகளில் கலந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அன்றைய தினம் நீங்கள் கலந்து கொண்டால், அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாலே, நிகழ்ச்சிகளை பார்வையிட வந்தாலே, பார்வையாளர்களை சீட்டிழுப்பு மூலம் தெரிவு செய்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு பரிசுகள் வழங்க தயாராக இருக்கிறோம். எனவே இது மக்களின் அந்த பங்களிப்பை அதிகரிப்பதற்காகவும் மக்களுக்கு ஒரு தூண்டுதல் வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறான செயல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல் மாலை வேளையில் 3 மணி அளவில் 3 மணி தொடக்கம் 6 மணி வரை நாங்கள் இசை நிகழ்ச்சி ஒன்றையும் வழங்க இருக்கிறோம். காலை முதல் விளையாட்டுகளிலும் இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மனதிற்கு ஒரு வேறுபாடை கொண்டு வருவதற்காக, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக ஒரு 3 மணித்தியால இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இதை ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஃபுல் பேக் ஒன்று இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதிதிகள், சிறப்பான அதிதிகள், கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுக்கள், அதே போல் இவ்வாறான பரிசில்கள், அடுத்து இசை நிகழ்ச்சிகள். எனவே ஒரு முழு நாளும் ஒரு சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கட்டாயமாக இது இருக்கும். பலர் கேட்டிருந்தார்கள், தேசிய விழா ஒன்று நடந்தது, அது இருக்கும் போது இப்படியான ஒரு விடயம் எதற்கு என்று. உண்மையிலேயே எல்லாராலும் தேசிய விழாக்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்காது. பொது மாகாண ரீதியான இப்போது செயல்பாடுகளை செய்யும் போது மக்களின் பங்களிப்பு கூடும் என்பதே இதன் முக்கிய பங்காக இருக்கிறது. சரி, அதே நேரத்தில் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி. இந்த விழாவை பார்வையிட வரக்கூடியவர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது இந்த விழாவின் மூலமாக? முதலாவது நான் குறிப்பிட்டது போல பரிசில்கள் காத்திருக்கின்றன. முதலாவது போட்டியாளர்களாக பரிசில்களை வெல்லலாம், பார்வையாளர்களாக கூட பரிசில்களை வெல்லலாம். அதையும் தாண்டி அவர்களுக்கான உபசரிப்புகளுக்கான ஏற்பாடுகள் அந்த தோட்ட நிர்வாகமும் இளைஞர்களும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை நாளில் இது வருகின்றது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை என்பது பொதுவாக இரத்தினபுரியில் உள்ள பல பிரதேசங்களில் போக்குவரத்து சிக்கல் நிறையவே இருக்கும். பெரும்பாலும் போக்குவரத்து சிக்கல் இருக்கும். பொதுவாக அரசாங்கத்திற்கு சொந்தமான பஸ்கள் கூட மிக குறைந்த அளவிலே பயன்படுத்தப்படும், மக்களின் போக்குவரத்து அளவு குறைவாக இருப்பதனால். எனவே நாங்கள் போக்குவரத்து சார்ந்த அந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடத்தி அன்றைய தினம் அவர்களுக்கு தேவையான அதிக அளவிலான போக்குவரத்து வசதிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இவை தவிர உண்மையிலேயே நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல் நாம் மறந்துவிட்ட அந்த கலைகளை மீண்டும் நினைவு கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது கட்டாயம் இருக்கும். பெரும்பான்மை மக்களுடன் இணைந்து செயல்பட இருப்பதனால் 2 சமூகங்களுக்கான ஒற்றுமை வளரும். உங்களுக்கு தெரியும், பொதுவாக தோட்டப்புறங்களில்
கிராமங்களில் உள்ள பெரும்பான்மை மக்கள் தோட்ட மக்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். காரணம் புரிந்துணர்வு இன்மைதான். இந்த புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு இருவரும் இரு துருவங்களாக இருந்து என்றுமே செய்ய முடியாது. என்று இருவரும் ஒன்றாக கலக்கிறார்களோ அன்று மட்டுமே இந்த வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். உண்மையிலே அந்த ஊர்களின் அந்த பிரதேசங்களின் கிராம சேவகர்கள் பாரிய அளவில் உதவி செய்கிறார்கள். அவர்கள் இப்போதிருந்தே கிராமங்களுக்கு தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலாக ஒரு ஒற்றுமையை வளர்ப்பதற்கான நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கென்று இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்பதனை பறைசாற்றுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமது மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. சரி, அதே நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திறமையானவர்கள் நிறைய பேர் அந்த நேரத்துல வருவாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதை அவங்க வந்து வெளிப்படுத்தணும், அந்த மாதிரி யோசிப்பாங்க. அப்படி அன்றைக்கு வரக்கூடியவர்கள் அவர்களினுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கிறதா? உண்மையிலே நீங்கள் பாரம்பரிய போட்டிகள் என்று எடுக்கும்போது கோலப்போட்டி கூட இங்கு சேர்த்திருக்கிறோம். பொதுவாக பாடசாலைகளில் மட்டுமே இவை நடைபெறும். இம்முறை திறந்த போட்டிகளாக கோலப்போட்டிகளை வைத்திருக்கிறோம். அது ஒரு குழுவாக செயற்படக்கூடிய முறையில் நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம். மாலை கட்டும் போட்டிகள் இவை நமது கலாச்சாரத்துடன் பிணைந்தவை இல்லையவா? எனவே அவற்றையும் சேர்த்திருக்கிறோம். இந்த போட்டிகளிலும் இணைந்து கொள்ளலாம். அவை அல்லாமல் மாலை வேளையில் நடக்கவிருக்கும் இசை நிகழ்வுகளில் நாங்கள் இப்போதிருந்தே தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருந்தால், கட்டாயமாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல, உங்களுக்கு பாடக்கூடிய திறமைகள் இருந்தால் வாருங்கள், உங்களுக்கான மேடை காத்திருக்கிறது. முன்னே தகவல்களை கொடுத்து அதற்கு தயார்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். உடனடியாக பாடல்களை பாடுவது என்பது அந்த கலை நிகழ்ச்சியை கொஞ்சம் மாற்றிவிடக்கூடும். எனவே முதலிலே அவற்றை தெரிவித்து எமது ஏற்பாட்டாளர்களுடன் கலந்து ஆலோசித்து அதற்கும் தயார்படுத்தி கொள்ளலாம் என்பதில் சில அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சப்ரகமு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்ற ஒரு விஷயமுமே இருக்கும். சில நேரங்களில் இந்த காணொலி பெரிதளவாக பகிரப்படும் போது, தொடர்பில் அதிகமாக பேசப்படும் பொழுது, இது தொடர்பாக மக்கள் அதிகமாக கேள்விப்படும் பொழுது எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். மாகாண ரீதியில் ஏதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் யாராவது இருக்கிறார்களா, அல்லது பிரதேச வாரியாக இருக்கிறார்களா, எப்படி அந்த தொடர்பு கொள்வது? உண்மையிலே இந்த தகவல்களை இப்போது முகப்புத்தகங்களூடாக நாங்கள் பரிமாற தொடங்கியுள்ளோம். எனவே உங்களை போன்ற இந்த நிறுவனங்கள் கொடுக்கும் இந்த ஒத்துழைப்பு மிக பாரியது. அல்லது இது ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு தோட்டத்திற்குள்ளே நடக்கும் ஒரு சாதாரண ஒரு விழாவாக முடிவடைந்திருக்கும். இவ்வாறான நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள் கொடுக்கும் ஒத்துழைப்பு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது, நன்றி கூற வேண்டும். நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் முகப்புத்தகங்களூடாக இன்று தொடக்கம் இதற்கான பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளோம். அது மாகாண சபையினூடாகவும் எமது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஊடாகவும் எமது ஏற்பாட்டாளர்களூடாகவும் பாரிய அளவில் இந்த நிகழ்ச்சிகளுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எனவே தொடர்பு கொள்வதற்காக எங்களை போன்ற ஒருங்கிணைப்பாளர்களை தொடர்பு கொள்ள முடியும். தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்களது முகப்புத்தகங்கள், பெருந்தோட்ட அமைச்சின் முகப்புத்தகங்களூடாக அல்லது சப்ரகமு மாகாண சபையின் முகப்புத்தக வாயிலாக இவற்றுக்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்க ஏற்கனவே இந்த தீபாவளி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்க வந்து பேசியிருந்தோம். தீபாவளி விழா, இந்த விழா எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி முழுமையான நிறைய விஷயங்களை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும் பொழுது, ஒரு விழா நடக்கும் பொழுது இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒன்றுமே எங்களிடம் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொன்னுமே நீங்க வந்து செய்ய போறீங்க. அதுவும் குறிப்பா இது வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அரச கலை இலக்கிய விழா, அரச கலை இலக்கிய விழா எதற்காக? ஏன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியும், நிறைய மாகாணங்களுக்கு இடையில அரச சாகித்ய விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவுமே நடக்குது. அதுவுமே பாடசாலை, அது மட்டும் இல்லாம திறந்த மட்ட போட்டிகளாக இது வந்து நடக்குது. அதே நேரத்துல எதனால இந்த ஒரு விழா நீங்க வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்பு எதனால, ஒரு ஆசை எதனால அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே இந்த சாகித்ய விழாக்கள் எல்லா மாகாணங்களிலும் நடக்கிறது. நீங்க சொன்ன போல் மத்திய மாகாணத்தில், ஊவா மாகாணத்தில் கூட அண்மையில் நடைபெற்றிருந்தது, நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஆனாலும் சபரகமு மாகாணத்தில் கூட அவ்வாறான சாகித்ய விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அங்கும் பாடசாலைகளுக்கு அறிவித்து போட்டிகளுக்கு மாணவர்கள் எடுக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் இவை தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. உதாரணமாக முதலில் நாங்கள் இந்த போட்டிகளை காணும் போது அங்கு கூட நீங்க பார்த்தால் பெரும்பான்மையினரின் போட்டிகள் சேர்க்கப்பட்டிருந்தன நடனத்திற்காக. உதாரணமாக நீங்கள் சொல்லுவது போல் உடரட்ட, பாத்திரட்ட, சபரகமு போன்ற நடனங்கள்.
ஆனால் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மற்ற இடங்களில் நமது நடனங்களை இணைப்பது குறைவாக இருந்தது. எனவே இந்த இடத்தில் உண்மையிலே கௌரவ பிரதி அமைச்சருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய அந்த ஆலோசனைப்படி நாங்கள் முன் சென்று பேசும்போது இம்முறை முதல் முறையாக பரதநாட்டியம், அதே போல் கதம்பம் போன்ற 2 நடன நிகழ்ச்சிகளையும் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். எனவே இப்போது சபரகம மாகாணத்தில் நடக்கும் இந்த சாகித்ய விழா, இது தமிழ் மொழி சார்ந்தது மட்டுமல்ல, இது மிக முக்கியமானது. இது சபரகம மாகாணத்துக்கே சபரகம மாகாண சபையும் முக்கியமாக குறிப்பிட வேண்டும், சபரகம மாகாண நூலக சேவைகள் மன்றம் அவர்களும் இணைந்தே இதை நடத்துகிறார்கள். எனவே எங்களை போன்றவர்களின் அந்த இணைப்புடன் தமிழ் மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நிகழ்வாக இந்த சபரகம அரச கலை இலக்கிய விழா மாறப்போகிறது. எனவே அங்கு நடக்கும் சாகித்ய விழாக்களை விட இது ஒரு கொண்டாட்டமாகவும் கலை இலக்கியத்திற்கு ஒரு கொண்டாட்டமான விழாவாகவும் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. நீங்கள் பார்த்தால் பொதுவாக சாகித்ய விழாக்கள் ஒரு நாளில் நடைபெறும், பரிசில்கள் கொடுப்பார்கள், முடிந்துவிடும். இது அப்படி அல்லாமல் ஒரு நீண்ட செயற்பாடாக நடப்ப இருப்பது வித்தியாசமான ஒன்றாக இருக்கும். சரி, எத்தனை நாட்கள் இந்த தமிழ் கலை இலக்கிய விழா, அரச கலை இலக்கிய விழா? அரச கலை இலக்கிய விழா உண்மையிலேயே நாங்கள் இந்த தீபாவளியுடன் இணைந்து பிறகு செல்லலாம் என்று யோசித்திருந்தாலும் அப்போ தீபாவளி கொண்டாட்டங்கள் வருவதனால் எமது காலம் எதிர்வரும் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. எனவே தான் நான் சொன்னேன், இது ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகிறது. இந்த அரச கலை இலக்கிய விழாவில் கண்காட்சிகள் பல இருக்கின்றன. எது சம்பந்தமான புத்தக கண்காட்சிகள், ஓவிய கண்காட்சிகள், புகைப்பட கண்காட்சிகள், இப்படி தொடர்ந்து 6 நாளும் கண்காட்சிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே இது ஒரு நாளில் முடியும் ஒரு செயற்பாடாக இல்லாமல் இது ஒரு கலை இலக்கிய விழாவிற்கான ஒரு கொண்டாட்டமாகவே நாங்கள் யோசித்திருக்கிறோம். சரி, இப்ப நீங்க பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க புத்தக கண்காட்சி இங்க வந்து இடம்பெற போகிறது, நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரியான புத்தகங்கள், அதாவது அந்த புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர்களா, அல்லது இதற்கு முதல்ல எழுதப்பட்டிருந்த புத்தகங்களா, அல்லது மலையகம் சார்ந்த புத்தகங்களா? இது உண்மையிலே தான் நான் முதலே குறிப்பிட்டது போல இது தமிழுக்கான ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் பெரும்பான்மையினத்துடன் சேர்ந்ததாகவே இருக்கிறது. எனவே பாரிய அளவில் விற்பனை செய்யக்கூடிய புத்தக முகவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு பாரிய கண்காட்சியாக நடக்கிறது. இங்கு குறிப்பிட்ட சிலரின் புத்தகங்கள் என்று குறிப்பிட முடியாது. ஒரு சாதாரணமாக நீங்கள் புத்தக கண்காட்சியில் போய் புத்தகங்களை வாங்கலாம், அந்த மாதிரியான ஒரு பாரிய ஒரு கண்காட்சியாக இருக்கும். இங்கு மலையகம் சார்ந்தது மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த கதைகள், சிறுகதைகள், நாவல்கள், இப்படி பலவற்றையும் உள்ளடக்கியதாக ஒரு பாரிய கண்காட்சியாகவே இருக்கும். சரி, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்கிறது. இது வந்து தமிழ் மற்றும் சிங்களவர்கள் 2 இந்த பெரும்பான்மையினத்தவர்களும் சேர்ந்துதான் இந்த விழாவை வந்து செய்ய போறாங்க அப்படின்றது தெரியும். இங்க வந்து அதிகமாக இப்ப நாங்க இதுக்கு முதல்ல பார்த்திருக்கக்கூடிய விழாக்களாக இருக்கலாம், இதுக்கு முதல்ல நாங்க பரிசு பெற்றிருக்கக்கூடிய விழாக்களாக இருக்கலாம், எல்லாமே அதிகமானதாக இந்த பெரும்பான்மையினத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாகத்தான் இருக்கிறது. அங்க அறிவிக்கக்கூடியவர்களும் அறிவிப்பு செய்யக்கூடியவர்களும் பெரும்பான்மையினத்தவர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த மேடை தமிழ் அல்லது சிங்களம் கலந்த 2 அறிவிப்புகளும் இருக்குமா, அல்லது ஒரு அறிவிப்பு மட்டுமே இருக்குமா? ஏன்னா இது நம்ம எல்லாருமே கடந்து வந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். அதுதான் இங்குள்ள மிக முக்கியமான விஷயம். இது வந்து சபரகம மாகாணத்தில் முதலாவது நிகழ்ச்சி என்பது மிக முக்கியமானது. இங்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை தமிழுக்கான மிக பாரிய ஒத்துழைப்பினை வழங்கி இருக்கிறார்கள் அந்த ஏற்பாட்டு குழுவினர். எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழை பின்தள்ளி பெரும்பான்மையினத்தை அல்லது சிங்கள மொழியினத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. இங்கு 6 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் தமிழ் மொழிக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளன, தமிழ் மொழிக்கான நிகழ்ச்சிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளன. எனவே 3.5 நாட்கள் மட்டுமே பெரும்பான்மையினத்தவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஆரம்பம் முதல், அங்கிருக்கும் வரவேற்பு நடனம் முதல், நன்றி உரை வரை கட்டாயமாக தமிழின் ஒளி அங்கு ஒலித்துக் கொண்டே இருக்கும், தமிழ் மொழி பரவியே இருக்கும் என்பது பெருமையாக ஒரு சபரகம மாகாணத்தில் இரத்தினபுரி போன்ற ஒரு பிரதேசத்தில் பிறந்தவன் என்ற வகையில் உண்மையிலே நாங்களும் நீங்கள் சொன்னது போல பல விடங்களை கடந்து வந்திருக்கிறோம், ஏக்கத்துடன் இருந்திருக்கிறோம் எங்கே தமிழ் என்று. எனினும் அவற்றை நிவர்த்தி செய்யும் முறையில் இம்முறை ஆரம்பம் முதல் இறுதி வரை கட்டாயம் தமிழ் மொழி வீசும். சரி, இந்த அரச கலை இலக்கிய விழா
இந்த விழால எப்படி போட்டியாளர்கள் பங்கு பெற போகிறார்கள்? ஏன்னா இது ஒரே நாள்ல அனைத்து போட்டிகளையும் நடத்தி தீபாவளி மாதிரி இது வந்து செய்ய முடியாது. இது வந்து போட்டி நிகழ்ச்சிகள், அதாவது ஓவியம், கட்டுரை, பேச்சு, வாசிப்பு, அறிவிப்பு, அறிவித்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே தனித்தனியாக வகுக்கப்பட்டிருக்கும். எப்படி நீங்க வந்து தேர்வு செய்றீங்க? மாணவர்களால் இது திறந்த மட்ட போட்டியா? அப்படி இனி வரக்கூடிய இதை பார்த்து கொண்டிருக்க கூடியவர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இனி வரக்கூடிய காலங்களில்? உண்மையிலே கவலைக்குரிய ஒரே விடயம், இதற்கான இறுதி திகதி தற்போது முடிந்துள்ளது. நாங்கள் பாரிய அளவில் பிரச்சார நடவடிக்கைகளை சபரகம மாகாணத்திற்குள் செய்திருந்தோம். ஒவ்வொரு பாடசாலைக்கும் எமது அமைச்சின் சார்பாக கூட கடிதங்கள் மூலம் அறிவித்திருந்தோம். முகப்புத்தகங்களூடாக, வெவ்வேறு ஊடகங்களூடாக, அவர்களுக்கான பத்திரிகை வாயிலாக, இப்படி பல முறைகளில் நாங்கள் அவர்களுக்கான தகவல்களை பரிமாறி இருந்தோம். கடந்த 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேலான காலங்கள் நமது போட்டியாளர்களுக்காக வழங்கப்பட்டிருந்தது. உண்மையிலே நீங்கள் முதலில் கேட்டது போல பாடசாலை மட்டுமல்லாமல் திறந்த போட்டியாகவும் இந்த போட்டிகள் நடாத்தப்படுகின்றன. இங்கு மிக முக்கியமானது, இந்த போட்டிகள் கலை இலக்கியத்துடன் சார்ந்த போட்டிகளாக இருந்தன. முதலில் குறிப்பிட்டது போல் ஓவிய போட்டியாக இருக்கலாம், புகைப்பட போட்டி, அதே போல் குறுந்திரைப்படம். பல சிறு பாடசாலைகள் கூட, எனக்கு தெரியும் வளையபட போன்ற பலாங்குடை பகுதியில் உள்ள பின்தங்கிய பகுதியில் உள்ள பாடசாலைகள் கூட குறுந்திரைப்படங்களை அனுப்பியிருந்தார்கள். அவர்களிடம் இருக்கும் வளங்களை பயன்படுத்தி குறுந்திரைப்படங்களை அனுப்பியிருந்தார்கள். அவை பாராட்டுப்பட வேண்டிய விடயங்கள். அதே போல் குறு நாடகங்கள், நாடகங்களின் பிரதிகள் நிறையவே வந்து சேர்ந்திருக்கின்றன. கவிதைகள், கவிதை தொகுப்பு இதில் முக்கியமானது. ஒரு கவிதை, 2 கவிதை அல்ல. எங்களது போட்டி வந்து ஒரு கவிதை தொகுப்பாகவே இருக்கிறது. 20க்கும் 15க்கும் 20க்கும் உட்பட்ட கவிதைகள் இருக்க வேண்டும். 52 பக்கங்களை கொண்ட கவிதை தொகுப்பாக இருக்க வேண்டும். எனவே அது சிரமமான ஒரு விடயம். அப்படி இருந்தும் பாரிய எண்ணிக்கையில் விண்ணப்ப படிவங்கள் வந்து சேர்ந்துள்ளன. அதே போல் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை நான் முதல் குறிப்பிட்ட போல ஓவிய கண்காட்சியில் நாங்கள் காட்சிப்படுத்த போவதும் எமது இந்த மாணவர்களின் அல்லது அந்த திறந்த போட்டியில் உள்ளவர்களின் ஓவியங்களை. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் தமிழ் மொழியில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. எனவே அங்குள்ள பெரும்பான்மையானவர்கள் கூட இப்போது சிந்திப்பது, சந்தோஷப்படுகிறார்கள். பெரும்பான்மையாளர்கள் அனுப்பியுள்ள போட்டியின் விண்ணப்பங்களுக்கு சமமாக நமது போட்டியாளர்களும் அனுப்பி இருப்பது, அது உண்மையிலே எமது ஊடகங்கள் எமக்கு தந்த ஒத்துழைப்பு. அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வாறான போட்டிகள் பல நடைபெறுகின்றன. எனவே விண்ணப்பங்களுக்கான இறுதி திகதி முடிந்து இப்போது விண்ணப்பங்களூடாக ஆக்கங்களும் கிடைக்கப்பெற்று அவற்றை நடுவர்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த போட்டிகளிலே பங்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது 1ஆம் இடம் பெற்றவர்கள் மட்டுமா அல்லது முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கும் அன்றைய தினத்திலே பரிசளிப்பு விழா நடக்க போகிறதா? எமது திட்டப்படி முதல் 3 இடங்களை பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எங்களுக்கு இன்னும் ஒரு மாத கால எல்லை இருப்பதனால் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இலக்கிய ரீதியாக சாதித்தவர்களை கொண்டு வந்து பாராட்டுவதற்கான ஒரு வகைகளையும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதையும் சார்ந்து இந்த போட்டிகளில் கலந்து வெற்றி பெறும் மாணவர்களுக்கு சில கடினமான போட்டிகள், நான் முதலில் குறிப்பிட்டேன் இல்லையா, குறுந்திரைப்பட போட்டி. குறுந்திரைப்பட போட்டி முதலில் பொதுவான ஒரு போட்டியாக நடத்துவோம் என்றே பேசப்பட்டது. பின்னர் இது அங்கு உள்ள ஏற்பாட்டாளர்கள் கலந்துரையாடிய பின்னர், இல்லை இது தமிழ் மொழிக்கு என்று வேறாக பரிசில்கள் வழங்கப்பட வேண்டும், அவர்கள் வள பற்றாக்குறையுடன் இருப்பவர்கள், எனவே அவர்களுக்கு வேறாக நாம் தெரிவு செய்யலாம். எனவே எமது மாணவர்கள் சில வேளை பாடசாலை ரீதியாக 4-5 குறுந்திரைப்படங்கள் வந்திருந்தால் சகலருக்கும் ஆறுதல் பரிசாக வேணும், பரிசில்கள் வழங்கப்பட வேண்டும். இது ஒரு போட்டியாக நடத்துவதுடன் முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். இது முதல் முறையாக நடப்பது என்பதனால் நாங்கள் அவர்களுக்கும் அந்த பாராட்டுதலை வழங்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே சொன்னது போல இது 6 நாட்கள் நடைபெற போகிறது. தேவையான வளங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக. சபரகமுவ மாகாண சபையும் நான் முதல் குறிப்பிட்டது போல சபரகமுவ மாகாண நூலக சேவை சங்கமும் இணைந்து இதனை நடத்துகிறார்கள். அவர்கள் அதற்கு தேவையான வளங்களை தேடி அதற்கு தேவையான செயற்திட்டங்களினூடாகவே இந்த வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடுவர்கள் உட்பட அதற்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தேவையான வளங்களுடன் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. முக்கியமாக சபரகமுவ மாகாண நூலக சேவைகள் மன்றம்
ஒரு பாரிய கட்டிடத்தினை கொண்டு இரத்தினபுரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதன் ஒரு உள்நோக்கமாக அந்த சபரகம மாகாண நூலக சேவைகள் மன்றத்தில் பல்வேறுபட்ட புத்தகங்கள், பல்வேறுபட்ட வளங்கள் காணப்படுகின்றன. இத்தனை வருடம் அவை காணும் காணாததுமாக இருந்தது. எனவே எங்களுடைய முதல் நோக்கமாக அந்த வளாகத்திலே தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. எமது மாணவர்களுக்கும் எனது முக்கியமான கருத்து, பெரும்பான்மை மக்கள் மாணவர்கள் நிறைய பேர் வந்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு வெவ்வேறாக படிப்பதற்கான வளங்கள் அங்கு இருக்கின்றன. அவர்கள் வந்து படித்து கொண்டிருக்கிறார்கள், வாசித்து கொண்டிருக்கிறார்கள். எமது மாணவர்கள் அங்கு செல்லும் அளவு மிக மிக குறைவு. அந்த பதிவு புத்தகத்தினை பார்த்தீர்கள் என்றால் நமது மாணவர்களின் பெயர்கள் அங்கு அரிதாகவே காணப்படுகிறது. எனவே எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த நிகழ்ச்சியினூடாக எமது மாணவர்களை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இந்த இடத்தையும் காண்பித்து இந்த புத்தகங்களை அவர்களும் பயன்படுத்த வேண்டும், வாசிப்பை வளப்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு நோக்காக இருக்கிறது. சரி, இதே நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி கேட்க தோணுது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து சப்ரகமுவ மாகாணத்துக்கான அரச கலை இலக்கிய விழாவாக இது காணப்படுகிறது. வெவ்வேறு மாகாணங்களில் இருக்கக்கூடியவர்கள், மத்திய மாகாணமாக இருக்கலாம் அல்லது உவ மாகாணமாக இருக்கலாம், இந்த மாதிரி மலையகத்திலே வெவ்வேறு மாகாணங்களில் இருக்கக்கூடியவர்கள் இதிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இது சப்ரகமுவ மாகாணத்துக்கானது மட்டுமா? நல்ல கேள்வி. உண்மையிலே நாங்கள் இந்த அரச கலை இலக்கிய விழா பற்றியான பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்தவுடன் இதில் குறுந்திரைப்படம், நடன போட்டிகள், பரதநாட்டியம், கதம்பம் போன்ற நிகழ்ச்சிகள் இருப்பதை கேள்விப்பட்டவுடன் மத்திய மாகாணத்தில் உவ மாகாணத்தில் இருந்து பலர் தொலைபேசிகள், பல அழைப்புகளை விடுத்திருந்தார்கள். எங்கள் மாகாணத்தில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் இல்லையே, எங்களையும் இதில் இணைத்துக் கொள்வீர்களா என்று. உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்ட சாகித்ய விழாக்களில் கூட நடன போட்டிகள் என்பவை இல்லை என்பதனை நான் பிறகு தெரிந்து கொண்ட விடயம், அறிவு கெட்டியவரை உண்மை என்பது தெரியாது. ஆனால் அங்கு நடன போட்டிகள், பரதநாட்டியமோ கதம்பம் போன்ற நடன போட்டிகள் நடாத்துவதில்லை. முக்கியமாக எழுத்தாக்கங்கள் சார்ந்த போட்டிகளை பெரும்பாலும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி பலர் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து எங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தர முடியுமா, எங்கள் ஊர்களிலும் பரதநாட்டியம் கதம்பம் போன்றவற்றுக்கு திறமையானவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார்கள். எனினும் கவலைக்குரிய விடயம், இது சப்ரகமுவ மாகாணத்திற்குரியது. எனவே இது ஒரு திறந்த போட்டியாக நடத்துவது சிரமமாக இருக்கும். எனவே சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள பாடசாலைகள், சப்ரகமுவ மாகாணத்தில் பிறப்பிடமாக கொண்டு அங்கு பதிவை கொண்டிருப்பவர்கள் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும். எனினும் பிரதி அமைச்சருடன் நாங்கள் கலந்தாலோசித்து எதிர்வரும் காலங்களிலும், பிரதி அமைச்சர் சப்ரகமுவ மாகாணத்திற்கு மட்டும் உரித்தவர் அல்லவே, எனவே எதிர்வரும் காலங்களில் மற்ற மாகாணங்களில் நடக்கும் இந்த சாகித்ய விழாக்களிலும் தமிழ் மொழிக்கு இதைவிட மேலும் ஒரு சதவீதமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு, பங்களிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்வதற்காக எமது பிரதி அமைச்சர் எமக்கு வாக்களித்துள்ளார். சரி, அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அரச தேசிய கலை விழா எல்லா மாகாணங்களையும் ஒன்றிணைத்து ஒரு விழாவாக இது வந்து பொதுவாக நடக்க வேணும் அப்படின்றதுதான் எங்களினுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் நாங்க வந்து இதை பார்க்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல இது வந்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது மற்ற இடங்கள்ல போய் சேரக்கூடிய வழிகளுமே கூட நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த விஷயங்கள் இப்படி பேசும் பொழுது இப்போ இந்த அரச சாகித்ய விழாவுக்கும் அதே நேரத்தில் அரச கலை இலக்கிய விழாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன? உண்மையில் அதை நான் முதல் குறிப்பிட்டது போல் சாகித்ய விழா என்பது பொதுவாக எழுத்தாக்கங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கின்றன. எனக்கு இன்னும் ஒரு கேள்வியும் தோணுது, ஒருவேளை அதில் அங்கீகாரம் கிடைக்காததனால் இப்படி ஒரு விழா ஏற்பாடாக இருக்கிறதா? அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை நாம் குறிப்பிட முடியாது. பாடசாலைகளுக்கு சாகித்ய விழாக்களுக்கான விண்ணப்ப படிவங்களும் அனுப்பப்படுகின்றன. ஆனாலும் அங்கு இருக்கும் பிரச்சார நடவடிக்கைகள் போதாது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான், அது ஒரு சந்தேகமான விடயம். எனவே நாங்கள் இம்முறை இதற்கான ஒரு பிரச்சார நடவடிக்கைகளை அதிகரித்து தனித்தனி பாடசாலைகளுக்கு தொலைபேசி மூலம் அல்லது கடிதங்கள் மூலம் தெரிவித்து நமது மாணவர்களின் பங்களிப்பை கூட்ட வேண்டும் என்பது முக்கியமானது. அதேபோல் இந்த நடன நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், குறுந்திரைப்படம் போன்ற வெவ்வேறான கலை இலக்கிய திறமைகளை, இலக்கியம் மட்டுமல்லாமல் கலை இலக்கிய திறமைகளை மேம்படுத்த ஒரு நல்ல களமாக இந்த இலக்கிய விழா, கலை இலக்கிய விழா இருக்கும். சாகித்ய விழா என்பது நான் முதலே குறிப்பிட்டது போல் எழுத்து ரீதியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நிகழ்ச்சியாக மட்டும் இருப்பதனால், போட்டிகளாக மட்டும் இருப்பதனால், அதையும் தாண்டி மக்களுக்கு மாணவர்களுக்கு சிறந்த ஒரு விடயத்தை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. சரி, இப்போது மிகப்பெரிய ஒரு
சொல்லுவோம், சாதாரணமாக சொல்லும்போது ரிஸ்கான ஒரு வேலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரச இலக்கிய விழா அப்படின்றது இதை செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும். அந்த என்ன மாதிரியான சவால்கள் வந்திருந்தது, எப்படி அதை நீங்க முகம் கொடுத்து இல்ல இதை நாங்க எதிர்வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக இந்த விழாவை நாங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்புக்கு வந்திருப்பீங்க இல்லையா? அந்த சவால்கள் சம்பந்தமாக சொல்லுங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தவுடன் முதல் கட்டம் வந்து போட்டிகளுக்கான விண்ணப்பங்களை கோர. அப்போது நாங்கள் பிரச்சாரங்களை பல விடயங்களில் செய்திருந்தோம். எனினும் முதல் 2 வாரங்களில் எங்களுக்கு விண்ணப்பங்கள் கிடைத்திருக்கவில்லை. எனவே எங்களுக்கு அது ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. பெரும்பான்மையினருக்கான விண்ணப்பங்கள் நிறையவே வந்து சேர்ந்து கொண்டிருந்தன. தமிழ் மொழி சார்ந்த விண்ணப்பங்கள் மிக குறைவாகவே இருந்தன. எனவே நாங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் எமது கௌரவ பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடைய ஆலோசனைப்படி எங்கள் அமைச்சினூடாகவும், இது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு என்பதனால் எமது அமைச்சினூடாகவும் மாகாண சபையின் உதவியையும் பெற்றுக்கொண்டு தனித்தனியாக தமிழ் பாடசாலைகளுக்கு கலந்து அவர்களுடன் பேசி இது இவ்வளவு முக்கியமானது என்பதனை குறிப்பிட்டிருந்தோம். இந்த முதல் சிக்கல் என்ன என்றால், இதற்கு முதல் நடந்த போட்டிகள் பேரளவில் நடந்திருந்தன. ஒரு போட்டியை நடத்த வேண்டும், யாராவது வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில். ஆனால் அதையும் தாண்டி தமிழ் பாடசாலைகள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிக அக்கறையாக நாங்கள் இருந்தோம். அது முதல் சவால், இவர்களை கலந்து கொள்ள வைப்பது என்பது. பின்னர் எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளின் போது பத்திரிகை வாயிலாக இருக்கட்டும், ஊடகத்துறை வாயிலாக இருக்கட்டும் செய்த பின்னர் அந்த சவாலுக்கு முகம் கொடுக்க முடிந்தது. நிறைய போட்டியாளர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். சிங்கள மொழியில் அல்லது பெரும்பான்மை மொழியில் வந்த நடன போட்டியாளர்களின் விண்ணப்பங்களை விட நமது தமிழ் ரீதியான விண்ணப்பங்கள் அதிகமாக இருந்தது. ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. அதற்கடுத்து நடுவர்கள், உண்மையிலே இது சபரகமோ மாகாணத்தில் நடக்கிறது என்பதனால் சபரகமோ மாகாணத்தில் உள்ள நடுவர்களை எடுத்துக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர்கள் பக்கசார்பாக நடந்து விட்டார்கள் என்ற குறைகள் வரக்கூடும். எனவே அதை தாண்டி நடுவர்களை தேட வேண்டும். எனவே பொதுவாக நடுவர்கள் வெளிமாகாணங்களில் இருந்து எடுக்க வேண்டும். அதற்கான செலவினங்கள், அவருக்கான போக்குவரத்தாக இருக்கட்டும், அவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டும். அதற்கான சில சிக்கல்களும் எழுந்தன. அவற்றையும் நூலக சேவைகள் மன்றம் மனமார்ந்து ஏற்றுக்கொண்டது. பரவாயில்லை, அவர்களுக்கான பாரிய அளவில் செலவு இருந்தால் பரவாயில்லை, அவளை ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்று அந்த சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க முடிந்தது. அதன் பின்னர் இப்போது எமக்கு இருப்பது இந்த போட்டிகள் பெறுபேர்களை எடுத்துக்கொண்டு போட்டி நடவடிக்கைகளுக்கு செல்வது. அதற்காக நாட்களை ஒதுக்கி விட்டாகிவிட்டது. எனவே அடுத்த கட்ட சிக்கலாக எமக்கு இருக்க போவது எமது மாணவர்களை அங்கு பங்கு பெறச் செய்வது. இதற்கு உண்மையிலே எமது சபரகம மாகாண பாடசாலை அதிபர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, குறிப்பிட்ட தினங்களை அறிவித்தவுடன் அந்த கண்காட்சியில் எமது மாணவர்களை கலந்து கொள்ள செய்யுங்கள். போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இப்போது முடிந்துவிட்டது. எனவே அந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள செய்யலாம். இன்னும் பல நிகழ்ச்சிகள், நான் முன்னே குறிப்பிட்டேன் அல்லவா, 2.5 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 2.5 நாட்களை நமது மாணவர்களுக்கு பயன்படக்கூடியதாக பயன்படுத்துவது எமது அதிபர்களுடையதும் பெற்றோருடையதும் செயலாக இருக்கும். அவர்களிடம் அதை அன்பாக வினயமாக கேட்டுக்கொள்ள முடியும், வந்து கலந்து கொள்ளும்படி. நிச்சயமாக சார், இந்த விஷயங்கள் இப்படி பேசும் பொழுது இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அரச கலை இலக்கிய விழா நடக்கும் பொழுது மலையகத்தை சார்ந்த சாதித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எந்த துறையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கலாம், ஊடகமாக இருக்கலாம், அல்லது கவிஞர்களாக இருக்கலாம், எழுத்தாளர்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட துறைகளிலே பல்வேறுபட்ட சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு இலைமறை காயாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களினுடைய பெயரை சொல்லும் பொழுது ஒருத்தர் 2 பேருக்கு தெரிந்த ஒருத்தங்களாக இருப்பாங்க. சில நேரங்கள்ல அதிகம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தரா இருப்பாரு. ஆனா அவரை எந்த ஒரு மேடைகள்லையுமே அவருக்கான ஒரு அங்கீகாரமோ அல்லது அவருக்கான ஒரு பாராட்டோ நிச்சயமா கிடைச்சிருக்காது. நிறைய பேர் ஏங்கி இருக்கக்கூடிய நேரங்களுமே இருக்குது. என்ன, ஒரு தான் கற்ற பாடசாலையில் கூட ஒரு சிறப்பு விருந்தினரா நம்மளை கூப்பிடலையே, அந்த மாதிரியான ஒரு இயக்கமுமே கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சாதித்த மலையகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த சப்ரகமுவ மாகாண விழாவிலே நீங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே அந்த மாதிரி உங்கள் மாகாணத்தை சேர்ந்த சாதித்தவர்களை கௌரவிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? உண்மையில் நான் முதல் குறிப்பிட்டது போல இந்த நிகழ்வு வந்து பொதுவாக தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் பெரும்பான்மையினருடன் சேர்ந்து செயற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அவர்கள் குறிப்பிட்டது இது ஆரம்பம், இது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்ப நிகழ்வில் நாம்
போட்டிகளை நடத்தி அந்த போட்டியாளர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசில்கள், கௌரவிப்புகள் வழங்குவோம். எதிர்வரும் காலங்களில் இது திடீரென்று எடுக்கப்பட்ட சில முடிவுகள், இந்த போட்டிகள் செய்வோம், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் என்பது. எனவே எதிர்வரும் காலங்களில் 2026ஆம் ஆண்டு உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் திடீரென்று செய்யும் போது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒருவர் இருவரேனும் விடுபட்டால் அது அவர்களுக்கு இன்னும் மேலும் மனக்குறைவாக வந்துவிடும். எனவே இது சரியான முறையில் பார்க்க வேண்டும், சரியான முறையில் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இலைமறை காய்களாக இருப்பவர்கள் நாங்கள் தெரிந்தெடுப்பது மிக முக்கியம். அதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். எனவே அது 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் அந்த விழா இதைவிட மென்மேலும் மெருகூட்டப்படும். அந்த நேரத்தில் கட்டாயமான அவ்வாறான நிகழ்ச்சிகளும் நடக்கும். எனவே எங்களுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், இந்த கண்காட்சியின் போது, இந்த நிகழ்வின் போது வந்து உங்களுடைய பங்களிப்பை வழங்கும் போது நாங்களும் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று. சரி, அதே நேரத்தில் நீங்க சொன்னது போலவே 6 நாட்கள் நடக்க போகிறது. இதில் 2.5 நாட்கள் தமிழுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது எந்தெந்த தினங்கள் தமிழுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா சில நேரங்கள்ல அந்த தினங்கள் இல்லாமல் வேறு தினங்கள்ல வந்து சில பேர் வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது. எந்தெந்த தினங்களில் இந்த தமிழுக்கான நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? கட்டாயமாக இன்னும் ஒரு மாத காலம் இருப்பதனால் நாங்கள் குறிப்பிட்டு இந்த திகதியில் இந்தந்த நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கிறது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. அவை பற்றிய கலந்த ஆலோசனைகள் நடக்கின்றன. அதற்கான வளவாளர்களின் திகதிகளை பெற்றுக்கொண்டு அவற்றை கணக்காக சரி செய்ய வேண்டும். எனினும் 25ஆம் திகதி தொடக்கம் அந்த 6 நாட்கள் கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறு விளக்கத்தை குறிப்பிடலாம். உதாரணமாக அறிவிப்பாளர் போட்டி, உங்களுக்கு கூட போட்டியாளர்களாக எதிர்காலத்தில் வருவதற்காக எங்களது மாகாணத்திலிருந்து கிட்டத்தட்ட 56 பேர் போட்டியாளர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்த ஆதவன் இந்த இடத்தில் கூட எமது சபரகம மாகாணத்தின் குரல்கள் ஒலிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. நிச்சயம் திறமையானவர்களுக்கான காலம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த எதிர்பார்ப்புடன் அப்போது காலை நேரத்தில் அவர்களுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. அந்த போட்டிகள் நடந்த உடனே அவர்களுக்கான ஊடகத்துறை சார்ந்த, ஊடகத்தில் எப்படி நாம் பங்களிப்பு செலுத்தலாம், ஊடகம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது பற்றிய ஒரு பட்டறை, பயிற்சி பட்டறை அன்றைய நாளில் 3 மணித்தியாலங்கள் நடக்க இருக்கின்றன. அந்த போட்டிக்கு கலந்து கொள்பவர்கள் அன்றைய பட்டறையிலும் கலந்து கொள்ளலாம். அது முற்றுமுழுதும் தமிழுக்காகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது நான் முன்ன குறிப்பிட்டது போல சபரகம மாகாண நூலக சேவைகள் மன்ற பெரிய கட்டிடத்தை கொண்டது. நமது மாணவர்கள் அவற்றை பார்வையிட்டது கூட அல்ல. அங்கு கேட்போர் கூடம், ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட கேட்போர் கூடம் இருக்கிறது. எமது ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டது இந்த மாணவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். வெறுமனே எங்கோ பாடசாலைகளிலோ திடல்களிலோ போட்டிகளை நடத்துவதை விட அந்த மேடை, சிறப்பான மேடையை கொடுக்க வேண்டும். அந்த மேடை அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கும் என்பது முக்கியமானது. எனவே அவர்களுக்கு அந்த பயிற்சி பட்டறையின் பின்னர் இன்னொரு பயிற்சி பட்டறையாக அறிவிப்பாளர்கள் சார்ந்த ஒரு பட்டறை. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த இடத்தில் வந்து அமர்வதற்கு எத்தனை தடங்கல்கள், எத்தனை பயிற்சிகள், எத்தனை அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். உங்களை போன்றவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எப்படி ஒரு அறிவிப்பாளராக அவர்கள் ஒரு ஊடகத்துறையில் இல்லாவிட்டாலும் பாடசாலை நிகழ்ச்சிகளில், சில பாடசாலைகளுக்கு நாங்கள் இப்போ போதும் போல ஆசிரியர்கள் தான் அறிவிப்பாளர்களாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த சில பாடசாலைகள், பெரும்பாலான பாடசாலைகளில் மாணவர்கள் 3 மொழிகளிலும் கலக்கி கொண்டிருப்பார்கள். அதை விசேடமாக தமிழ் பாடசாலைகளில் பார்க்கலாம். ஆங்கிலம், தமிழ், சிங்களம் 3 மொழிகளிலும் கலக்கி கொண்டிருப்பார்கள். எனவே அந்த அறிவிப்பாளர் என்ற இடத்தினை சரியாக எப்படி செய்வது? ஏதோ தாளினை பார்த்து கொண்டு வாசிப்பதை தாண்டி அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் எப்படி அவர்களை மாற்றிக்கொள்வது என்ற ஒரு பயிற்சி பட்டறை அறிவிப்பாளர்களுக்கானதாக நடக்கும். இவை 2 நாட்களில் நடக்கலாம். அதற்கான திகதிகள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக கலை இலக்கியம் வாழ்க்கைக்கு எப்படி பங்களிப்பு செலுத்தும், கலை இலக்கியமும் நவீன வாழ்க்கையும் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எமது சான்றோர் இருக்கிறார், நாவலப்பிட்டி பிரதேசத்தில் திரு பரசுராம் ஐயா அவர்கள், அவர்களுடைய அந்த பங்களிப்புடன் அவர் வல்லவாளராக வந்து கலந்து கொள்ள இருக்கிறார். சபரகமு மாகாணத்தில் உள்ள உயர்தரம் கற்கின்ற, அதிலும் கலை இலக்கியம் அல்லது இது சார்ந்த பாடங்களை கற்கின்ற, தமிழ் இலக்கியங்கள் கற்கின்ற மாணவர்கள் சில வேளை பரீட்சைக்காக பெறுபேறு பெறுவதற்காக வேறு வழியின்றி இந்த பாடங்களை தெரிவு செய்திருக்கலாம். எனவே
இவர்களுக்கு இல்லை, நீங்கள் தெரிவு செய்த இந்த பாடத்தின் ஊடாக, அதாவது தமிழ் இலக்கியத்தின் ஊடாக வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்திக் கொள்ளலாம், வாழ்க்கைக்கு இந்த கலை இலக்கியங்கள், தமிழ் கலை இலக்கியங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை பறைசாற்றுவதற்காக, அவர்களுக்கு அவற்றை ஊக்குவிப்பதற்காக அவர்களை இந்த சொற்பொழிவு அல்லது கலந்துரையாடல் 3 மணித்தியால நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. அதையும் தாண்டி இது விசேடமானது. எமது சபரகமு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளின் கலை திறமை உள்ள பாடசாலைகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அது ஒரு 4 மணித்தியால கலை நிகழ்ச்சி. இங்கு மிக முக்கியமானது வரலாற்றில், நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக வில்லுப்பாட்டு, நீங்கள் கேட்டிருப்பீர்கள், வில்லுப்பாட்டு தமிழில் தமிழ் கதைகளை கொண்டு இருக்கும். இம்முறை முதல் முறையாக நிவித்துகல வலயத்தைச் சேர்ந்த பிரைட்டன் தமிழ் வித்தியாலயம் வில்லுப்பாட்டினை சிங்கள மொழியில் நடத்த இருக்கிறார்கள். அதன் நோக்கம், நீங்கள் யோசிக்கலாம், தமிழ் கலாச்சாரம் என்கிறீர்கள், சிங்களத்தில் எப்படி வில்லுப்பாட்டு, இது பொருத்தமா? அப்படி இங்கு வரப்போகும் பார்வையாளர்கள் பெரும்பான்மையானவர்களும் இருப்பார்கள். இது ஒரு திறந்த வெளியில் நடக்க போகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த வில்லுப்பாட்டு என்பது தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனாலும் பெரும்பான்மையினர் பெரும்பாலும் அறிந்ததில்லை. எனவே அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் கதைக்க வேண்டும். நாங்கள் ஒரு கதை கருவை எடுத்திருக்கிறோம். அந்த கதை கருவை சிங்கள மொழியில், வில்லுப்பாட்டு சிங்கள மொழியில் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நமக்கும் அது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கொண்டதாக கந்தலோய தமிழ் வித்தியாலயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேகாலை மாவட்டத்தின் தூர பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ஒரு மாவட்டம். அவர்கள் தப்பு இசையில் அதிசிறந்தவர்கள். தப்பு என்பதனை அழகாக நடத்துபவர்கள். அவர்களுடைய தப்பு இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கிறது. கோலாட்டம், இதுவும் நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் எங்களுடைய இம்முறை நிகழ்ச்சி தமிழ் நிகழ்ச்சியும் தமிழையும் சிங்களத்தையும் ஒன்றிணைத்த ஒரு கோலாட்டமாக இருக்கும். சிங்களத்தில் லீக்கெளி என்று இருக்கிறது. எனவே நாம் இவற்றை வெவ்வேறாக பார்த்திருக்கிறோம். இம்முறை ஒன்றாக சபரகமுயில் பார்க்க முடியும். அதே போல் செம்பு நடனம், இதுவும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இங்கு செம்பு நடனத்தை எனக்கு தெரிந்த அளவில் வரக்காப்புல பிரதேசத்தின் ஒரு அறநெறி பாடசாலை தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சிங்கள பாட்டுக்கு தமிழ் நடனம் இருக்கும், கலப்பாக கொண்டு போகிறோம். எங்களுக்கு வேண்டும் இந்த சமூகத்தை ஒன்றிணைப்பது எங்களுடைய முதல் கட்டமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கலை நிகழ்ச்சி சார்ந்த ஒரு நிகழ்வாகவும், பொம்மலாட்டம், இவை தமிழ் பாரம்பரியத்தை காட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கும். ரக்வானை பரியோவான் தமிழ் வித்தியாலயத்திலிருந்து அவர்கள் வளர தயாராக இருக்கிறார்கள். இப்படி பல கலை நிகழ்ச்சிகளை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்து சினிமா பாடல் விமர்சனம் ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. இப்படி நான் முதல் சொல்லது போல் தீபாவளி விழாவை போலவே 6 நாட்கள் சிறந்த ஒரு கொண்டாட்டமாகவே இந்த கலை இலக்கிய விழா இருக்கும். நிச்சயமாக தீபாவளி, அதற்கு பிறகு இந்த அரச விழா, அதற்கு பிறகு அடுத்து பொங்கலுக்கும் ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கிறதா? ஏதாவது விழா செய்யறதுக்கான விருப்பம் அல்லது முனைப்பு ஏதாவது இருக்கிறதா? கட்டாயமாக எமது பிரதியமைச்சர் கூறியதும் எல்லாம் இரத்தினபுரியில் நடப்பது என்பது கொஞ்சம் குறையாக இருக்கலாம். கேகாலை என்பது எமது சகோதர மாவட்டம். இரத்தினபுரி கேகாலை என்பது இரட்டையர்கள். எனவே அடுத்த தைப்பொங்கல் விழா, மாகாண தைப்பொங்கல் விழா, அது அரசு அனுசரணையுடன் கட்டாயமாக கேகாலை மாவட்டத்தில், இன்னும் சரியான இடம் தெரிவு செய்யப்படவில்லை, கேகாலை மாவட்டம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே கேகாலை மாவட்ட மக்களுக்கான சந்தோஷமான தகவல், தைப்பொங்கல் விழா கேகாலை மாவட்டத்தில் வெகு சிறப்பாக, வெகு விமர்சையாக நடக்கும். தீபாவளி விழாவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் கொண்டு அதைவிட சிறப்பாக கேகாலையில் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பாதை சிறப்பான ஒரு பாதையாக அமைய வேணும். இதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாம் சிறப்பான முறையில் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி இறைவனையும் பிரார்த்திச்சு உங்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த விழாவினுடைய ஏற்பாடுகள், போட்டிகள் எப்படி நடக்க போகிறது, நடுவர்கள் எப்படி தேர்வு செய்ய போகிறார்கள், மாணவர்களை நாங்கள் எப்படி வகைப்பிரிக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி இன்றைக்கு உங்களினுடைய நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு. ஏன்னா எவ்வளவோ நேரங்கள், விஷயங்கள் இருக்கும். அதுவும் ரொம்ப கிட்ட இந்த தீபாவளி விழா இருக்கிறதுனால நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதை எல்லாமே விடுத்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை எடுத்து எங்களுக்காக இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. நன்றி. உங்களுக்கும் நன்றி. உண்மையிலேயே ஒரு மாகாண நிகழ்ச்சிக்காக ஒரு ஊடகம் எங்களுக்கு வழங்கிய இந்த அனுசரணை மிக முக்கியமானது. இது பாராட்டத்தக்கது. தேசிய விழாவை கண்டுகொள்பவர்கள் பொதுவாக மாகாண விழாக்களை கண்டுகொள்வதில்லை.
உங்களுடைய ஊடகத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.